சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் என்ஐஏ சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். எந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து தற்பொழுது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? சென்னை, ராமநாதபுரம் தவிர்த்து வேறெந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது? சென்னை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ஐஏ சோதனையானது இன்று காலை முதலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை முத்தையால்பேட்டை பிடாரியார் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் வீட்டில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இது மட்டுமின்றி சென்னையில் 1 இடங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 இடங்களிலும் என மொத்தம் 5 இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் ஒன்றை என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு தீவிரவாதிகள் இந்த மாதிரி யாரும் உள்ளனரா என்பது தொடர்பாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பெங்களூருவில் கடந்த 1ஆம் தேதி நடந்த வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு ராமேஸ்வரம் கஃபேயில் பயங்கர வெடிகுண்டானது வெடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வெடிகுண்டு சம்பவமானது இந்தியா முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இச்சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சாப்பிட வந்த நபர் ஒருவர் பையை வைத்துவிட்டு அதில் வெடிகுண்டு வைத்துவிட்டு சென்றிருப்பது போலீசாரின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது தெரிய வந்ததை அடுத்து அந்த முக அடையாளங்களை வைத்து தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 4 பேரை பிடித்து தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கிடைத்த தகவலின் அடிப்படையாக வைத்து தற்போது பெங்களூரு தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு அதிகாரிகள் தற்போது சென்னை மற்றும் ராமநாதபுரத்திலும் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கர்நாடகாவில் நடந்த ஒரு வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல முன்னதாக 2021ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது பரபரப்பை ஏற்படுத்திய இந்த பெங்களூரு வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக தற்போது சென்னை மற்றும் ராமநாதபுரத்திலும் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் நிறைவிலேயே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் இவர்களுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்தான விவரங்கள் தெரிய வரும். இந்த தகவலை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நகர் விசாரணைக்கும் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு அதிகாரிகள் தயாராக உள்ளதாகவும் என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.